அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பற்றி கேட்கணும், அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் திராவிட நாடு தெரியுங்கிறாங்க. அப்போ இவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சா? அப்போ அதுக்கு கேட்குறப்ப கருணாநிதி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த அம்மா மாத விளக்காயிருப்பாங்க, அதனால ரத்தம் வந்திருக்கும். இந்த வடிவேலு படத்தில் சொல்லுவாங்கல்ல, சார் இந்த குரங்கு பொம்மை என்ன விலை சார், அது கண்ணாடி சார் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி கனிமொழி அக்கா வந்து டெல்லியில் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நியூஸ் ப்ரெஸ் ரிலீஸ், இவங்க கட்சியில் சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த ராவணன், அப்புறம் இந்த சைதை சாதிக்கு, இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்றதே எங்களுக்கு புரியலை. இவங்க கட்சியை பெண்களை இழிவுபடுத்துறது அப்படின்றத வந்து ஒரு உச்சபட்ச அநாகரிகமாக பேசியிருக்க முடியும் இந்திய வரலாற்றிலேயே. தமிழ்நாட்டில் கிடையாது, இந்திய வரலாற்றிலேயே பெண்களை உச்சபட்ச அநாகரிகமாக பேசியிருக்குன்னா அது திமுக கட்சி தான், அது இவங்க கிடையாது. நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்காதீங்க, அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, அவருக்கும் ஒரு நடிகைக்குமான தொடர்பை பற்றி கேட்குறப்ப அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல. எவ்வளோ அற்புதமான பதில். அதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, இதை விட கொடுமை, இந்த கொடுமையை எங்களை பாட புத்தகத்தில் கொடுத்து எங்களை படிக்க வச்சாங்க. என்ன தெரியுமா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இது போன்ற ஒரு மிகச்சிறந்த கருத்துக்கள்லாம் சொன்ன. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு என்ன அர்த்தம், அடுத்தவன் பொண்டாட்டி தான் இவருக்கு நல்லா இருப்பாங்கன்றது. இந்த கேவலமான இதை எங்களை பாட புத்தகத்தில் வச்சு படிக்க வச்சாங்க, அதை நாங்களாம் படித்து எழுதணும். இந்த கொடுமையை நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? அப்போது இதுதான் இவங்களோட வரலாறு. அடுத்து இவர் கருணாநிதி அவர்கள் இருக்காங்க பாருங்க, சொல்லவே முடியாது. வனவாசத்தில் இவர் எழுதுறாரு, கண்ணதாசன் அவர்கள், ஒரு விலைமாதர் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கூட இருந்துட்டு, அவங்க வறுமையில் தான் அந்த பெண்ணு கூட இருந்துட்டு திரும்ப வெளியில் வந்து அந்த அவங்க அப்பா கிட்டே அந்த சம்மந்தப்பட்டவர்கிட்ட, இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கல, கொடுத்த காசை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாராம். அது இவரோட வரலாறு. யாரு? கருணாநிதி அவர்கள். அடுத்தது ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு பெண் அரசியல்வாதி, ஒரு பெண் அரசியல்வாதி கேட்குறாங்க, திராவிட நாடுங்கிறீங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளோ ஒரு நாகரிகமாக பதில் சொல்கிறாங்க பாருங்க. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் திராவிட நாடு தெரியுங்கிறாங்க. அப்போ இவங்க லட்சணம் தெரிஞ்சு போச்சா? அப்போ இவங்க திராவிடம்னா என்ன டெஃபினிஷன் இவங்க கொடுக்குறாங்க? இந்திரா காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போ வந்து தாக்கப்படுறாங்க. அப்போ ஏங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறப்போ அவங்களோட கல் மண்டையில் பட்டு ரத்தம் வலியுது. அப்போ அதுக்கு கேட்குறப்ப கருணாநிதி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த அம்மா மாத விளக்காயிருப்பாங்க, அதனால ரத்தம் வந்திருக்கும். ஜெயலலிதா அம்மா பால்கனி பாவை அப்படின்னாங்க, ஊத்தி கொடுத்த உத்தமின்னாங்க. மோடிஜி அவர்கள் வந்து இவங்களை பார்க்க வராங்க. இப்போ கேட்குறாங்க, அவருக்கோ மனைவி இல்லை, இவங்களுக்கோ கணவன் இல்லை, 2 பேரும் என்ன செஞ்சுருப்பாங்க? இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுகிற பேச்சாங்க? இவ்வளவு நாகரிகமான பேச்சு இதில். அப்போ திமுகவில் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் எப்படி இந்த குரங்கு பொம்மை மாதிரி காதை மூக்க வாயை கண்ணை எல்லாத்தையும் மூடிப்பீங்க? அடுத்த கட்சியில் இருந்தால் உங்களுக்கு அது தெரியுதா?